ராணி மங்கம்மாள் பெண்தானே இவள், என்ன செய்ய முடியும் என்று கட்ட வேண்டிய திரையை கட்டவில்லை அவள். அவன் சூழலிலும் சரியில்லை. தஞ்சையும் மைசூரும் தலை தூக்கின. கிழவன் சேதுபதி மறவர் பூமியின் சிங்கமாக சிலிர்க்கிறார். ரவிவர்மனிடம் திரை வசூலிக்க படையெடுக்கிறாள் மங்கம்மாள். கோர்குளம் கொல்லமாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். படைகள் சந்தித்த போர்க்களம். ஆனால் ரவிவர்மன் போர் செய்யவில்லை. பதிலாக நாயக்கர் தளபதியிடம் உதவி கேட்கிறான். திருவிதாங்கூரின் அதிகாரம் என்னிடம் இல்லை. நான் பொம்மைதான். 8 வீட்டு பிள்ளைமார் எனும் மந்திரிகளே ஆளுகின்றனர். இந்த போரை பயன்படுத்தி அவர்களை ஒழித்து விடுகிறேன், உதவுங்கள். ஈடாக இந்த நகரத்தையும் கோட்டையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறான். ராணியின் தளபதி உதவ ரவிவர்மன் அதிகார மன்னனானான். ஆனால் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் அங்கேயே ராணியின் படைகளை நிர்மூலமாக்கினான் ரவிவர்மன். இந்த துரோகம் திருச்சியை எட்டியது. ராணி கொதித்தால். உயிருக்கு தப்பி வந்த வீரர்களை சபையில் கதற வைத்தால். இந்த நுட்பம் வேலை செய்தது. தளவாய் நரசப்பையா தானே படை கொண்டு செல்வதாக சபதம் செய்தார். 1697 நடந்த போரில் நாயக்கர் படை ஜெயித்தது. ராணியின் அதிகாரம் நிலைத்தது. ரவிவர்மனிடம் கைப்பற்றிய சில பீரங்கிகளை மலை கோட்டையிலும் வைத்தார்கள். தஞ்சை மன்னன் ஷாஜுக்கு மங்கம்மாள் மீது கடும் கோபம். ஜூலிபிகர் கானின் உதவியால் சண்டையிடாமலேயே தஞ்சை பகுதிகளை அவள் எடுத்துக்கொண்டதை அவன் ரசிக்கவில்லை. தளவாய் நரசப்பையா திருவிதாங்கூர் போன சமயத்தில் ராணியிடம் இழந்த பகுதிகளை மீண்டும் தன் வசம் ஆக்கி கொண்டான். திருவிதாங்கூரில் இருந்து திரும்பிய தளவாய் ராணியின் உத்தரவை ஏற்று கொள்ளிடத்தில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் சரியான சந்தர்ப்பத்தில் தஞ்சை படையை சிதறடித்தார். அப்பொழுது தஞ்சை மந்திரியாக இருந்த வானாஜி பண்டிதர் 5 லட்சம் வராகனை வியாபாரிகளிடம் இருந்து திரட்டி ராணிக்கு விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்தார். தளவாயின் தந்தைக்கும் பெரும் தொகையை லஞ்சமாக கொடுத்தார். மீண்டும் தஞ்சை பகுதிகள் திருச்சிக்கு கிடைத்தன. இதை போன்ற ஓயாத சண்டைகளால் மக்கள் படும் துன்பத்தை தனியாக பேச வேண்டும். திருச்சி தஞ்சை வயல்களை தரிசாக்க முடிவு செய்தான் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன். காவிரியின் குறுக்கே அவனை அணை கட்டிவிட்டான். பாசனத்துக்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவித்தனர். ராணியின் ஒற்றர்கள் மைசூரில் அணை கட்டப்பட்ட ரகசியத்தை தெரிந்தனர். ராணி தஞ்சை மன்னன் ஷாஜியிடம் பேசி கூட்டுப்படை மைசூருக்கு வெள்ளத்தால் கட்டியிருந்த அணை காணாமல் போனது. ஆனால் அதே இடத்தில் தான் பிற்காலத்தில் ஒரு அணை கட்டப்பட்டது. அதுதான் இன்றுள்ள கண்ணம்பாடி அணை. உடையார்பாளையம் சிற்றரசன் முகலாயர்களுக்கு அடங்கியவன். அவன் மங்கம்மாவின் பகுதிகள் சிலவற்றை தல்நாட்டோடு